இன்றைக்கி கிராமரில் வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து வவல்ஸ் அண்ட் கான்சனண்ட்டை ஒரு ஸ்டோரி மாதிரி நான் சொல்லித்தரேன். உனக்கு அது எப்போவுமே ஞாபகம் இருக்கும், சரியா? ஓகே. மொத்தம் ஆல்ஃபபெட்ஸ் மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 26. நீ என்ன கிளாஸ் படிக்கிற? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். அதே மாதிரி இங்கே ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸோட நேம் தான் வந்து ஆல்ஃபபெட். அந்த கிளாஸோட நேம் என்னது? ஆல்ஃபபெட். உங்கள் கிளாஸில் மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? 30 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒரு கிளாஸில் உன்னோட கிளாஸ் 1 ரோஸில் 30 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த ஆல்ஃபபெட் கிளாஸில் மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்காங்க? 26 லெட்டர்ஸ் இருக்காங்க. உன்னோட கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்டை என்ன சொல்லுவாங்க? மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆல்ஃபபெட் கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நேம் என்ன சொல்கிறாங்க? லெட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. உங்கள் கிளாஸில் கொஞ்சம் எல்லாருமே வந்து அமைதியாக இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க? நாட்டியாக இருப்பாங்க. அவங்கள மிஸ் என்ன பண்ணுவாங்க? பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த கிளாஸ்லேயும் ஒரு சில லெட்டர்ஸ் வந்து ரொம்ப பேசிகிட்டே இருப்பாங்களாம். ரொம்ப பேசிகிட்டே இருந்தால் அவங்க பேர் என்னது? டாக்கட்டிவ்ன்றது பேர், சரியா? ரொம்ப பேசிகிட்டே இருந்தால் கிளாஸில் உங்களுக்கு என்ன பேர்? டாக்கட்டிவ். இங்கே இந்த கிளாஸில் யாரெல்லாம் ரொம்ப பேசிட்டு சத்தம் போட்டுகிட்டே இருக்காங்கன்னா AEIOU. இந்த மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் பேசிகிட்டே இருக்காங்க இந்த கிளாஸில்? AEIOU. இந்த AEIOU பேசிகிட்டே இருக்காங்க. அதனால மிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள வெளியே போய் ஒரு பெஞ்ச் போட்டு உட்கார வச்சிடுறாங்க. அவங்கள என்ன பண்ணுறாங்க? வெளியே அனுப்பிடுறாங்க. என்ன அனுப்புகிறாங்கன்னா AEIOU. நீங்கள்லாம் ரொம்ப பேசிகிட்டே இருக்கீங்க, என்னால் கிளாஸ் எடுக்கவே முடியல, தயவு செஞ்சு வெளியே நான் ஒரு பெஞ்ச் போட்டுவிட்டேன், நீங்கள் அங்கே போய் உட்காந்து பேசுங்க, விளையாடுங்க, டான்ஸ் ஆடுங்க, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரை வெளியே அனுப்பிச்சாங்க? AEIOU. இந்த 5 பேருக்கும் மிஸ் வந்து ஒரு பேர் வச்சுட்டாங்க. என்ன பேர் வச்சாங்க? வவல்ஸ். இவங்கெல்லாம் ரொம்ப பேசிகிட்டே இருக்கனால இவங்களுக்கு பேர் என்ன வச்சாங்க? வவல்ஸ்னு வச்சுட்டாங்க. மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் வெளியே அனுப்பிச்சிருக்காங்க? 5 லெட்டர்ஸ். அந்த 5 லெட்டர்ஸ்க்கும் பேர் என்ன வச்சுருக்காங்க? வவல்ஸ். 26 லெட்டர்ஸில் 5 லெட்டர்ஸ் வெளியே போயிட்டாங்க. இப்போ மிச்சம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கும்? 21 லெட்டர்ஸ் இருக்குது. அது BCDFGHJKLMNPQRSTUWXYZ. இவங்க எல்லாத்துக்கும் மிஸ் என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? இவங்களாம் ரொம்ப அமைதியாக இருக்கனால கான்சனன்ட்ஸ்னு பேர் வச்சாங்க. என்ன வச்சாங்க? கான்சனன்ட்ஸ்னு பேர் வச்சாங்க. இப்போ மிஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எல்லாம் ரொம்ப அமைதியான லெட்டர்ஸ், நம்ம இப்போது வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணி கேம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மிஸ் என்ன சொல்கிறாங்க? வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணோன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணோன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வேர்ட் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. என்ன வேர்ட் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்கன்னா கேட். கேட்டோட ஸ்பெல்லிங் என்னது? CAT கேட். இப்போ வந்து லெட்டர்ஸ்குள்ளே பார்க்குறாங்க என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது? கான்சனண்ட்டில் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது? கிளாஸில் சைலண்ட்டாக இருந்தாங்க தெரியுமா, அவங்களுக்கு தானே கான்சனன்ட் பேர் வச்சுருக்காங்க. அவங்கள வச்சு தான் வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது? C இருக்குது. இதில் பார்க்கணும் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குதுன்னு. C இருக்குது. ஏவை காணோம். T இருக்குது. மிஸ்ஸுக்கிட்ட சொல்கிறாங்க, மிஸ் A இல்லை, வெளியே இருக்குது, நாங்கள் எங்களால் கேட் ஃபார்ம் பண்ணவே முடியல, CT தான் ஃபார்ம் பண்ண முடியுது, இல்லை கேட் சவுண்டே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, லீவ் இட், நம்ம நெக்ஸ்ட் வேர்ட் ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென். என்ன ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க? ஹென். ஹென்னோட ஸ்பெல்லிங் என்னது? HEN ஹென். இப்போது அந்த அமைதியான லெட்டர்ஸ் இருக்காங்களா கான்சனன்ட், அதில் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குன்றதை பார்க்குறாங்க. H இருக்குது, E இல்லை, அப்புறம் வேறு என்ன லெட்டர் இருக்குது? N இருக்குது. ஹெச்சும் என்னும் மட்டும்தான் இருக்குது. E இல்லை. E எங்கே இருக்குது? வெளியே இருக்குது. E எங்கே இருக்குது? வெளியே இருக்குது. அப்போது ஹென்னும் ஃபார்ம் பண்ண முடியல. மிஸ்ஸு சொல்கிறாங்க, ஓகே, லீவ் இட், நம்ம நெக்ஸ்ட் லெட்டர் ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் லெட்டர் என்ன ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்கன்னா டாக். என்ன ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க? டாகோட ஸ்பெல்லிங் என்னது? DOG டாக். இப்போது இந்த கான்சனண்ட்டில் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். D இருக்குது, O கிடையாது, அப்புறம் G இருக்குது.
அப்போது இதில் வந்து டிஜி தான் ஃபார்ம் பண்ண முடியுது. ஓ இல்லை, ஓ எங்கே இருக்குது? வெளியே இருக்குது. அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க ஓக்கு? வவல்ஸ். ஏன்னா அது பேசிகிட்டே இருந்தனால அது வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதனால் ஓ டியும் ஜி மட்டும்தான் இருக்குது. ஓ இல்லை. டாக்ன்ற வேர்டையும் ஃபார்ம் பண்ண முடியல அவங்களால. என்ன வேர்டு ஃபார்ம் பண்ண முடியல? டாக்ன்ற வேர்டையும் ஃபார்ம் பண்ண முடியல. ஓகே, மிஸ் என்ன சொல்கிறாங்க? நெக்ஸ்ட்டு வேர்ட் ஃபார்ம் பண்ணுவோம். சிட்டுன்ற வேர்டை ஃபார்ம் பண்ணலாம். சிட்டோட ஸ்பெல்லிங் என்னது? SIT. இங்கே என்னென்ன இருக்குன்னா எஸ் இருக்குது, டி இருக்குது, ஐ இல்லை. ஐ எங்கே இருக்குது? வெளியே இருக்குது. இந்த வேர்டையும் அவங்களால ஃபார்ம் பண்ண முடியல. ஐன்ற லெட்டர் இல்லாததுனால சிட்டியும் ஃபார்ம் பண்ண முடியல. சரி, ஓகே மிஸ். நெக்ஸ்ட்டு வேர்ட் கொடுக்குறாங்க. சன். என்ன கொடுக்குறாங்க? சன்னுக்கு என்னென்ன வேணும்? SUN. யூ எங்கே இருக்குது? வெளியே இருக்குது. இப்போ இங்கே என்ன லெட்டர்ஸ் இருக்குது? எஸ் இருக்குது, என் இருக்குது. யூ எங்கே இருக்குது? வெளியே இருக்குது. அப்போ மிஸ் என்ன யோசிக்கிறாங்க? கான்சனன்ட் வச்சு எந்த வேர்டையும் ஃபார்ம் பண்ண முடியாது. வவல்ஸோட ஹெல்ப் இல்லாமல் எந்த வேர்ட்ஸுமே ஃபார்ம் ஆகாது. வித்தவுட் வவல்ஸ் we cannot make a word அப்படின்றத மிஸ் புரிஞ்சுட்டாங்க. அப்போ மிஸ் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் எல்லாம் திரும்பி கிளாஸுக்கே வந்துடுங்க. நீங்கள் இல்லாமல் எங்களால் எந்த வேர்ட்ஸையுமே ஃபார்ம் பண்ண முடியலன்றாங்க. ஸோ மிஸ் என்ன பண்ணாங்க? வவல்ஸ்க்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க. என்னென்னா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் லெட்டர்ஸ். இது இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு வேர்டையுமே ஃபார்ம் பண்ண முடியாது. வவல்ஸ் ஆர் ஸ்பெஷல் லெட்டர்ஸ். வித்தவுட் வவல்ஸ் we cannot form a word. இப்போது வவல்ஸ் எல்லாம் வந்தாச்சு. 26 லெட்டர்ஸும் கிளாஸில் இருக்காங்க. இப்போது கேட் எழுத சொன்னால் CAT கேட் எழுதுகிறாங்க. HEN hen, DOG dog, SIT sit, SUN சன். இப்போ இவங்களுக்கு எல்லா லெட்டர்ஸும் கிடச்சிச்சு. இவங்களால வேர்ட் ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சு. வவல்ஸ் இல்லாமல் நம்மளால் என்ன ஃபார்ம் பண்ண முடியாது? வேர்ட்ஸ். மொத்தம் எத்தனை வவல்ஸ் இருந்துச்சு? 5 vowels. என்னென்ன லெட்டர்ஸ் அது? AEIOU. AEIOU என்னது? வவல்ஸ் தவிர மிச்சம் 21 லெட்டர்ஸ்க்கு பேர் என்ன வச்சாங்க மிஸ்ஸு? கான்சனன்ட். இந்த வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட் ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் இதே மாதிரி ஸ்டோரி ஃபார்ம் பண்ணி இந்த வவல் சொல்லிக் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.